யார் சாப்பிட போறாங்க? இன்னைக்கு எப்ப லஞ்ச் டைம் வரும்னு காத்துட்டு இருக்கேன். நான் ஆசையா 5 ஸ்டார் செஃபோட மஷரூனை பேக் பண்ணிட்டேன். அது ரொம்ப டேஸ்டா அற்புதமா இருக்க போகுது. அத சாப்பிட்டா ஷின்சான் ரொம்ப சந்தோஷப்படுவான். அற்புதமா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியான நூறு சீவிடோட என் மனசுல இருக்கிற நட்பை எல்லாத்தையும் வெளிப்படுத்த போறேன். ஷின்சான், ருசி எப்படி இருக்கு? ரொம்ப ருசியா இருக்கு. வாழ்க்கை பூரா நீயே எனக்கு லஞ்ச் செஞ்சு கொடுப்பியா? கொடுத்தா நான் குஷியா இருப்பேன். நான் நிச்சயமா ஷின்சானுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். எனக்கு அது நல்லா தெரியும். ஐச்சோர் இளவரசி, பத்திரமா பாத்து போயிட்டு வாங்க. ஷின்சான் எங்க காணோம்? மசா, குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி கைடன்? அம்மா, நீங்க ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வரவே இல்ல. நான் என் பாட்டி கூட நியூயார்க் போயிருந்தேன். அதனால தான் என்னால வர முடியல. அதுமாவா ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சு. நியூயார்க்கா? ஸ்கூலுக்கு லீவ் போட்டு யாராவது இந்த மாதிரி ஊரை சுத்த போவாங்களான்னு சொல்லு. ஐதான் இளவரசி எங்க வேணாலும் போவா. உன் மூஞ்சி பார்க்க சகிக்கல, எக்ஸ்பிரஷனை மாத்து. அது ஷின்சான் ரொம்ப நேரம் தூங்கிட்டானா, அதனால ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணிட்டான்பா. அது வந்துட்டான் பாரு. வணக்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன். நிஜமாவா? ஆமா. அப்புறம் ஷின்சான் இன்னைக்கு லஞ்ச்? அடடா, லஞ்சுன்னதும் ஞாபகம் வருது. லஞ்ச் டைம்ல பாத்துக்கலாம். ஓஹோய் கசாமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. லஞ்ச் டைம் வரைக்கும் நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். ஒரு வழியா லஞ்ச் டைம் வந்துடுச்சு. நான் ஜாலியா இருக்கேன். எனக்குள்ள இருக்கிற படபடப்பு போகணும்னா நான் நல்ல மூச்சு இழுத்து விடணும். நீ கை கழுவினியா? இல்ல, நீயும் எனக்கும் சேர்த்து கழுவிடுப்பா. அப்ப போய் கழுவிட்டு வா போ. சரி, முதல்ல மசாவை போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் போறேன். கண்டிப்பா போகணும். போறேன். நீ கை கழுவவே மாட்டியா? சரி ஷின்சான், இன்னைக்கு உனக்காக ஸ்பெஷலா லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். நீ இத மறக்காம சாப்பிடணும்னு. எங்க அம்மா இன்னைக்கு எனக்கு பிடிக்காத லஞ்ச கொடுத்திருக்காங்க. நானே கசமா கிட்ட மாத்திக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை. அப்படியா? நானும் அதுக்கு ஒண்ணும் ஒத்துக்கல. கொடமிளகா, கேரட், வெங்காயம். எங்க அம்மா ஏன் தான் எனக்கு பிடிக்காத லஞ்ச செஞ்சு தராங்களோ தெரியல. எனக்கு ஒண்ணு வேணாம். சரி, கூட சாப்பிடுவோம். ஒரு நிமிஷம் இரு ஷின்சான். இதுல ஒரு ஐட்டம் கேப்சிகம் மசாலா, இன்னொன்னு வெங்காய பஜ்ஜி, வெங்காய பக்கோடா, இன்னொன்னு கேரட் அல்வா, கூடவே கேரட் பொரியல். என்ன கொடுமை! இது எல்லாமே ஷின்சானுக்கு பிடிக்காத பதார்த்தம் ஆச்சு. சாப்பாட குடுப்பியா மாட்டியா? இப்ப என்னால கொடுக்க முடியாது. அடுத்த தடவை கொடுக்கற அது வரைக்கும் வெயிட் பண்ணு. சரி, உன் லஞ்ச கூட இதையாவது சாப்பிடுவோம். நான் எப்ப என் சாப்பாடு உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னா முதல்ல இந்த கூட கொடு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டு அவனுக்கு எது பிடிக்கும்னு தெரியாம கொண்டு வந்துட்டேன். அம்மா, ஏன் நீ 2 லஞ்ச் பாக்ஸ் வச்சிக்க? அது ஒண்ணுல சும்மாதான். வேணும்னா ஒரு லஞ்ச் நீயே சாப்பிடுறியா? இது நானே கையால செஞ்சது. உன்னோட லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடு நான் சாப்பிடணுமா? உனக்கு பிடிக்கலன்னா சாப்பிடாத, ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையில இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் இங்க உன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடலாமா? அந்த பக்கம் போய் சாப்பிடு. பரவாயில்ல. எனக்கு கொடை மிளகா பிடிக்காது. நீயே இதை சாப்பிடு. இது உங்க அம்மா செஞ்சு தானே. சாப்பிடு சாப்பிடு. யோஷினாக்கா மேடம், மசாவை வாங்கி விழுந்துட்டான். அதோ வரான் பாரு. நான் மூஞ்சில ரோஸ் பவுடர் போட்டு வரான். ரொம்ப விசித்திரமா இருக்கானே. நான் தம்பி, உன் நடைய சரியில்லையே. உங்களை தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்றியா? சொல்றதுக்கு எதுவும் ஆகலப்பா. உன் மூஞ்சி பார்த்தாலே ஏதோ ஆயிருக்குன்னு தெரியுது. என்னதான் நடந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லேன்ப்பா. சொல்லன்னா விட மாட்டாங்க போலக்கு. இதுல வேற ஒருத்தங்க சம்பந்தப்பட்டிருக்காங்களா, அதனால என்னால இதை வெளியே சொல்ல முடியாதுப்பா. சரி, சொல்லாத விடு. அவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு, விட்டு தள்ளுங்க. கரெக்ட். சரி வாங்கப்பா, நாமெல்லாம் போலாம். சொல்லு. யாருக்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. அது வந்து முதல்ல அது ஐச்சான். ஐச்சான் விஷயத்த சொல்லாமலே போனா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போறியா? ஆமா, நாளைக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணணும்ல, அதனால வீட்டுக்கு
நான் ரொம்ப சொதப்பி வச்சுட்டேன். அப்படின்னு யார் சொன்னது? அது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதுல இருந்த உன்னுடைய மெசேஜ் நான் படிச்சேன் தெரியுமா? அந்த மெசேஜ் சூப்பரா இருந்துச்சு. யார் இது உனக்கு சொன்னா? எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். நானாவே தான் சொன்னதால நம்ம எப்படி நல்ல கனவு மாதிரியா இருக்கு. இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் கனவு கிடையாதுல. வலிக்குது அப்படின்னா இது கனவு கிடையாது. என்ன சொன்ன? உனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கா? ஆமா, டான்ஸ் ஆட போறேன். ஷிரோவின் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஷின்சானுக்காக ஆடு. என்னது? நான் வந்து ஷின்சானுக்காக இங்க ஆடல. கொடாய்சோ சீக்கிரம். ஏதோ வந்துட்டு இளவரசி. ஐஜன் டாடா பை பை, see you. நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் நானே சமைச்சேன். அதனால தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஷின்சானுக்கு பிடிச்சதை சமைச்சிருக்கேன். நான் சமைச்ச ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு பிடிக்கும். நான் எதிர்பார்க்கிறேன். நான் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும். ஆயிடுச்சு இளவரசி. நான் உனக்காக வச்சிட்டேனா? ஐஜன், இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்துட்டேன். ஷபா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சுப்பா. அதுக்குள்ளயா? இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்திருந்தாங்க. அதான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். சூப்பர் டேஸ்ட்ப்பா. நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். என்ன சாப்பாடு இங்க வச்சுட்டு போற? வேணும்னா நீயே சாப்பிடு. கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிடு. இது கனவா இருந்தா இந்த கனவு கலையவே கூடாது. ஐஜன் எனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கா. இது என்ன லஞ்சா இருக்கு? என்ன ஷின்சான் போட்டிருக்கு? என்ன திடீர்னு உன் முகம் ஏலியன் மாதிரி மாறிடுச்சு? ஒண்ணு இல்லப்பா. எனக்கு ஷின்சான பிடிக்குமா? ஷின்சான் உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? உருளைக்கிழங்கா சக்கரவள்ளி கிழங்கா? எனக்கு கருணக்கிழங்கு பிடிக்கும். கருணக்கிழங்கு. ஐஜன், என்ன நீ தப்பா நினைக்காதன்னு. ஆஸ்பத்திரியில என் பேர் போறதுக்கு ஷின்சான் பேரை போட்டா அதை இந்த மாதிரி மாத்தி வச்சிடலாம். இப்ப பாத்தீங்களா, என் பேர் வந்துருச்சு. இது மசாவுக்காக. எப்படி? ஷின்சான், உனக்கு பீன்ஸ் பிடிக்குமா அவரைக்காய் பிடிக்குமான்னு சொல்லவே இல்லையே. ரெண்டும் பிடிக்கும்.